வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இதை வெடித்து பூஜை பண்ணுறது இங்கே அதிகபட்ச வேண்டுதல். நூற்றி 9 மீட்டர் உயரம் மலையில் புத்தரோட சிலையை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் 24 கேரட். சத்தமா கோயிலோட ஐடியா என்னன்னா, என்ட்ரன்ஸ்ல புத்தர் சிலை இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக கிறுக்கன். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது பட்டாயாவோட ஸ்பிரிச்சுவல் சைட். டெம்பிள் கல்ச்சர்னாலே ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அப்படி இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற இடம் வந்து புத்தா மவுண்டன். ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான மலை, அதில் புத்தரோட சிலை. சரி, நம்ம இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க போகலாம். நம்ம இருந்த ஹோட்டல்லேருந்து மவுண்டன் புத்தாக்கு 23 கிலோமீட்ரு. நாங்கள் கிராபில் கேப் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து 280 பாட் ஆச்சு ஒன் வே. இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா, ஒரு பெரிய மலையில் லேசர் என்கிரேவிங் பண்ணி 24 கேரட்டில் புத்தரோட சிலையை உருவாக்கியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் வியூ மலை தெரிந்து பார்த்தீங்களா? மவுண்டன் புத்தா பெரிய மலையில் புத்தரோட சிலையை 24 கேரக்டரில் உருவாக்கியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ லேட் பண்ணாமல் உள்ளே போய் நம்ம இந்த கோல்டன் மிராக்கலை பார்ப்போம், வாங்க போகலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. காலைல 11 மணி தான் ஆகுது, பயங்கர வெயில் இங்க. புத்தர் சொன்ன வார்த்தை, அமைதிக்கான 2 வழிகள், ஒன்று விட்டு கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். புத்தருக்கு டிஜிட்டல் லாக்கர் உண்டி. இந்த உண்டிக்கு டிஜிட்டல் லாக்கர் இருக்கு. இந்த புத்தர் மலைக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே 2 கண்ணாடி போட்ட சிலைகளை வச்சிருக்காங்க. சிலையாவே நிற்கணும் தான் பார்க்குறோம், ஆனால் மனுஷனாக இருக்கிறதுனால பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மவுண்டன் புத்தாவை பார்க்குறதுக்கு ஃப்ரீ என்ட்ரி. நம்ம என்ட்ரி ஆன உடனே பார்க் செட்டப்பில் இருக்குது. மலைக்கு முன்னாடி வா 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 சாமி. 109 மீட்டர் உயரம் மலையில் புத்தரோட சிலையை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் 24 கேரட் கோல்டில். சன்னு கொளுத்திங், வேர்த்து கொட்டிங், ஆனால் புத்தர் சிட்டிங். அமைதியை நிலநாட்ட ராஜா பூமி பால்ன்றவர் 1996 இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த மலை 109 மீட்டர் உயரம், 70 மீட்டர் அகலம். தங்கத்தால் இந்த புத்தரை உருவாக்கியிருக்காங்க. 1996 உருவாக்கியிருக்காங்க. இந்த மலைக்கு எதிரில் இருக்கிற பார்க்கில் ஒரு சின்னதாக புத்தர் கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். இங்கே இருக்கிறவங்க இந்த இடத்த வந்து கோச்சி சேனன்னு கூப்பிட்றாங்க. போர்டு பாருங்க, புத்தா மவுண்டன் கோச்சி சேன். இந்த ஊரோட ராஜா இவரோட ஃபோட்டோ சிலைகளை இந்த ஊர் ஃபுல்லாகவே அங்கங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலையோட புத்தர் மலையோட டிசைன் வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம பார்த்தது வந்து அந்த மலைக்கு கீழே இருக்கிற கோயில். இந்த மலைக்கு எதிர்க்க இன்னொரு சின்ன புத்தர் கோயில் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த போதி மரம் வந்து வருஷம் 2000 இந்த ஊர் ராஜாவான ரமா வச்சிருக்காரு. இந்த மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா இப்போ 25. முன்னாடி இருக்கிற கோச்சிச்சான் மலையை ரசிக்கிறதுக்கு இங்கே 2 பைனாக்குலர் செட்டப் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. என்ன தெரிகிறது? இங்க பாருங்க மக்களே, இதுல இருந்து பயங்கர க்ளோஸ் அப்ல உங்களால வியூல வந்து பார்க்க முடியும் இந்த பைனாக்குலர் மூலியமா. அந்த பெரிய மலைக்கு எதிர்க்க இருக்கிற இந்த ஒரு சின்ன புத்தர் கோவில். பட்டாயாலே இருக்கிற ரொம்ப காம் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. நீங்கள் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிக் புத்தா. இது எங்கே இருக்குதுன்னா பட்டாயா பீச் கிட்டே இருக்குது. இங்கேருந்து இப்போது பிக் புத்தாவுக்கு போகிறதுக்கு 20 கிலோமீட்டர், 20லேருந்து 22 கிலோமீட்டர் இருக்கும். சரி, இப்போ இங்கேருந்து பிக் புத்தா டெம்பிள் போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது கிராபில்? 220 baht. ஜோராசல் கேட்கல, 220 baht. சத்தமா 220 baht. ப்ரொஃபஷனலிசமா கட் பண்ணி தரையில் ப்ராப்பராக டெஸ்கில் வச்சு குடிக்கிற மாதிரி ஒரு அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இளநீரும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஊர் தனி ருசி, இது வேற ருசி, நல்லா தான் இருக்குது. பிக் புத்தா கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே இருக்குது. இதுதான் பிக் புத்தா கோயிலோட பார்க்கிங்கு. பார்க்கிங் இங்கே இருந்தாலும் மேலே சிலையை, புத்தரோட சிலையை பார்க்குறதுக்கு ஒரு 100லேருந்து 100 படி ஏறுற மாதிரி இருக்குது. நம்ம புத்தா மவுண்டன்லேருந்து வந்ததுனால 20 கிலோமீட்ரு. அதே நீங்கள் பட்டாயா பீச்லேருந்து வர்றதுனா வெறும் 4 கிலோமீட்டர் தான். நீங்கள் நார்மல் டுக்டுக்கும் அவைலபிள் இருக்குது, அதில் வரலாம். இது பார்க்கிங்கு. அங்கே தெரியுறாரு பார்த்தீங்களா பிக் புத்தா. கோவில் படி ஏறத்துக்கு முன்னாடியே 2 டிராகன் சிலைகளை பார்க்கலாம். அந்த பக்கம் ஒரு டிராகன் சிலை, இந்த பக்கம் ஒரு டிராகன் சிலை. நடுவில் படி இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு. கோவில் படி பக்கத்துலேயே விஷிங் பெல் இருக்குது. இந்த விஷிங் பெல்லை அடித்தா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? படிக்கட்டு ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. யார் வேணுமானா ஏறலாம். என்ன ஒரு பிரச்சனைன்னா சூரியன் தான் நம்ம எனர்ஜியை ஸ்ட்ரா போட்டு சீக்கிரம். சில படிக்கட்டு ஏறி மேலே வந்ததும் 18 மீட்டரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலை. படிக்கட்டு ஏறி வந்ததுமே இந்த கோவிலோட ஐதீகம் என்னன்னா, என்ட்ரன்ஸ்லேயே புத்தர் சிலை இருக்குது. அவர் மேலே தண்ணி ஊற்றி வேண்டிக்கிட்டு உள்ளே போகணும். நம்ம தலைமையில்தான் ஊற்றுவோம். ஆஹா, இந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலை பக்கத்துலேயே இந்த மாதிரி 7 சின்ன புத்தர் சிலைகளை பார்க்கலாம். இது என்ன குறிக்குதுன்னா, வாரத்தில் 7 நாள், அதனால் இங்கே 7 புத்தர் சிலையை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புத்தர் சிலை முன்னாடியும் ஒவ்வொரு நாளை குறிச்சிருக்காங்க. நம்ம எந்த டேட்டில் பிறந்தோமோ, எந்த நாளில் பிறந்தோமோ அந்த புத்தர்கிட்ட போய் நம்ம வேண்டுதலை வைக்கலாம். இப்போ இந்த புத்தரை பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, ஸோ சனிக்கிழமை பிறந்தவங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட வேண்டுதலை வந்துட்டு இந்த புத்தர்கிட்ட வைக்கலாம். இந்த புத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா சண்டே.
ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எல்லாம் வந்துட்டு உங்களோட வேண்டுதல் இந்த புத்தர்கிட்ட வைங்க. நான் பிறந்தது மண்டே. பொறுமை. மண்டே வந்துட்டு பொறுமை. இந்த புத்தர்கிட்ட நம்மளோட வேண்டுதல், என்னோட வேண்டுதலை வைக்கலாம். இந்த மாதிரி 7 நாளைக்கு 7 புத்தர் இங்கே இருக்காங்க. எந்த நாளில் நம்ம பிறந்தோமோ அந்த புத்தர்கிட்ட நம்மளோட வேண்டுதலை வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த புத்த அவதாரம். டியூஸ்டே. இந்த கோயிலோட இன்னொரு வழிபாடு, இங்கே புத்த சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்தில் காயின்ஸை நிற்க வச்சா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்ன்றாங்க. நிறைய பேர் நிற்க வச்சிருக்காங்க காயின்ஸை. இந்த கோயில் ஒரு குட்டி மலை மேலே இருக்கிறதுனால இங்கிருந்து கடலோட அழகை ரசிக்கலாம். இந்த பிக் புத்தா கோயிலை 1977 கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற கடைகளில் பட்டாசு வச்சு விற்கிறாங்க. நம்மளோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இதை வெடித்து பூஜை பண்ணுறது இங்கே அதிகபட்ச வேண்டுதல். நான் சொன்னேன் இல்லையா, அதிகபட்ச வேண்டுதல் பட்டாசு வெடித்து கும்பிட்றது. இதை பாருங்கள், அவர்கிட்ட பட்டாசு இருக்குது. பட்டாசை கொளுத்தி இதுக்குள்ளே போடுறாங்க. இது ஒரு வகையான வேண்டுதல். இங்கே இந்த ஊரோட நம்பிக்கை என்னன்னா, இந்த லாஃபிங் புத்தா வயிற்றுக்குள்ள அந்த தொப்புளுக்குள்ள காசை போட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லயே அதிகமா காசு சேரும்ன்றதுதான் ஒரு நம்பிக்கை. கோடீஸ்வர விஜய், கோடீஸ்வர காஷ்மீரி வாழ்க. இந்த பிக் புத்தா கோவிலில் புத்தர் கூடவே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் இருக்கிறாரு. விநாயகர். இந்த கோவிலோட நேரம் என்னன்னா காலையில் 7 மணி முதல் மாலை 6:30 மணி வரைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் பட்டாயாக்கு வரும்போது மிஸ் பண்ணாமல் இந்த பிளேசஸ் வந்து பாருங்கள். ஆமாம், நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன் ஆஃப் தி பிளேஸ். ஓகே, இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆன்மீக கிறுக்கன். தான் இன்னைக்கு நம்ம பட்டாயாவோட மறு உருவத்தை பார்த்துருக்கோம். ஆமாங்க. வெல்கம் டு இடன் பாரடைஸ் ஆஃப் தாய்லாந்து. எல்லா பீச்சுமே சுற்றி பார்க்கறதுக்கு இந்த டுக் வந்து, ஆனால் வர வழியில் பாருங்க பயங்கர மழை.